ஹாய், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மலை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஷோலிங்கரில் இருக்க ஹனுமன் கோவில் தான் போகணும். 1305 படி ஏற முடியுமா, முடிஞ்சுதா இல்லையா ஃபுல்லாக வந்து பாருங்கள். நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அங்கே இறங்கிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து மொட்டை அடிக்கணும்னு சொன்னார். ஒரு 1 மந்த்தாகவே வந்து பிளான் வந்து இருந்தது. கடைசியில் இன்றைக்கி தான் வந்து அந்த பிளானே வந்து ஓகே பண்ணாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக தொளிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வந்து தலையை வந்து லேசாக வந்து ஈரம் பண்ணிட்டு வந்தார். அப்புறம் அங்கேயே நாங்கள் ஜாலியாக வந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த குளத்தெல்லாம். அங்கே வந்து நிறைய மீன்லாம் வந்து இருந்தது. ஆனால் அந்த பொரி கடை தான் எதுவுமே வந்து இல்லை. அதனால் எங்களால் மீனுக்கு வந்து அந்த ஃபுட்டு வந்து எதுவுமே போட முடியல. சும்மா அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்து மொட்டை அடிக்க போயிட்டார். நீங்களும் வந்து இந்த கோவிலுக்கெலாம் வந்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எங்களால் அந்த படி வந்து ஏற முடிஞ்சுதா இல்லையா அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். என்னெல்லாம் நடந்ததுன்னு அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுசாக வந்து தெரியும். அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்து ஒரு வழியாக மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டார். மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டு அந்த குளத்துல வந்து குளிச்சுட்டு சந்தனம்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி அந்த ஹனுமன் வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டோம். அங்கே கீழே பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் மேலேயே வந்து போனோம். அங்கே ஃபஸ்ட்டு சாமி பார்த்துட்டு அங்கேருந்து பைக்லேயே வந்து நாங்கள் மேலே வந்து கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னே எங்கள் அம்மா வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஏற முடியாது. அதனால் வந்து அங்கே ரோப் கார் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க வந்து ரோப் காரில் வந்து போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் என் தம்பி அப்புறம் எங்கள் அப்பா 3 பேரை வந்து ஸ்டெப்ஸில் ஏறலான்னு வந்து ஒரு இதுவாக வந்து ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புனா ஃபஸ்ட்டு போகும்போதே வந்து 10 படி கூட ஏற முடியல. அதுலேயே வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி இருக்குன்னா, இப்போ திருவண்ணாமலைக்கெலாம் போனீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி வாக்கிங் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து மூச்சு வாங்காது. ஹார்ட் பீட்லாம் வந்து அவ்வளோலாம் இருக்காது. இது எப்படி இருக்குன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. மூச்சு ரொம்ப வாங்குது. எங்கடா ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருமோ அப்படின்லாம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 10 ஸ்டெப்ஸுக்கு ஒரு முறை வந்து சிட் பண்ணி போயினே இருந்தோம். அதுக்கப்புறமா அங்கே சுற்றி வந்து ஃபுல்லாகவே வந்து குரங்குங்க தான் இருக்குமே. நீங்கள் போயிருந்தால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த கோவில் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சுற்றி ஃபஸ்ட்டுலாம் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே அந்த போகிற வழியிலலாம் வந்து நிறைய கடை தான் இருக்குமே. ஆனால் இப்போ வந்து ரோப் கார் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா. ரோப் காரில் வந்து எல்லா கோவிலில் வந்து வயசானவங்க தான் போவான்னு பார்த்தா இங்கே வந்து எல்லாருமே ரோப் காரில் தான் போகிறாங்க. அப்போ நாங்கள் 3 பேர் தான் வந்து இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் பசங்களாம் வந்தாங்க. அப்புறம் ஸ்லோவாக நடந்து போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தோம். போகிற வழி ஃபுல்லாகவே வந்து குரங்குங்க தான் இருந்தது. குரங்கு கூட ஆட்டுக்குட்டிலாம் வந்து நிறையவே இருந்தது. அதுக்கப்புறமா டோட்டலாக வந்து 1305 படி. எப்படா என்னமோ ஆகுமோ அப்படின்னு பயந்துகிட்டே வந்து போனோம். ஒரு வழியாக வந்து அந்த கோபுரத்துக்கிட்ட வந்து போயிட்டோம். அந்த வியூ வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும், பயமாகவும் இருக்கும். அப்புறம் கோபுரத்தை வந்து பார்த்துட்டு அங்கேருந்து உள்ளே வந்து போயிட்டோம். உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது, அதனால் எங்களால் எடுக்க முடியல. இது என்னென்னா ரோப் கார் வந்து வரைய பிளேஸு. அங்கே வந்து ஒரு 1/2 hour வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. 1லேருந்து 1:30 வந்து லன்ச்சு. அதனால் நாங்கள் அங்கே வந்து ஒரு 1/2 hour வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ரோப் கார் வந்துருச்சு. அதுலேருந்து ஏறி போனால் படிக்கட்டு விட இது மோசமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் அப்படியே தனியாக வந்து இந்த ரோப் கார் வந்து போயிட்டுருக்கு. அதில் என் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ பயந்துட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறமா ரோப் காரில் சைலண்ட்டாக அது வந்து ஷேக் கூட பண்ணக்கூடாதான், ஏன்னா சப்போர்ட் கிடையாது. காற்று லைட்டாக அடித்தா கூட அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து ஆட ஆரம்பிக்கிறது அது. அதுக்கப்புறம் இனிமேல் இந்த கோயிலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரோப் காரில் வந்து இறங்கிட்டு சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். அங்கேருந்து உள்ளே போயிட்டு அங்கேயே வந்து வெஜ் மெஸ் வந்து இருந்தது. அப்புறம் எங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பரோட்டா, ஆளுக்கு 2 பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என் தம்பி வந்து மிக்ஸ்டு சாம்பார் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தான். அப்புறம் நான் வந்து மஷ்ரூம் ரைஸ் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணேன். அதையும் வந்து அப்படியே எல்லாேருக்கும் நிறைய ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வந்து கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம்.